வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் உள்ள ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துனகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்று புதுடெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டு யோகா பயிற்சியில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பங்கேற்றார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் யோகாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர், ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம் மற்றும் வலிமையான தேசத்தை உருவாக்க யோகாவை தங்கள் அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ள இந்நாளில் உறுதியேற்குமாறு மக்களை கேட்டுக் கொண்டார். நீட் யூஜி மறுதேர்வை 22 லட்சம் மாணவர்கள் எழுதுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எதிர்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டதோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். தேர்வு சுமூகமாக நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் உறுதியளித்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தனது மனைவியுடன் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தார். மேலும் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்ட யோகா 365 கையேட்டையும் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய் ஜே சரவணன்குமார், தலைமைச் செயலாளர் திரு சரத் சௌஹான், யோகா ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோரும் பங்கேற்றனர். முன்னதாக கொல்கத்தாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களின் நேரடி ஒளிபரப்பு இந்நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் திரையிடப்பட்டது. ஏனாமில் OSR மைதானத்தில் ஆயுஷ் துறை சார்பில் ஏனாம் பிராந்திய நிர்வாகி சிவராஜ் மீனா குத்துவிளக்கேற்றி யோகா தின நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். யோகா பயிற்றுனர் துர்கா பிரசாத் யோகாசனங்களை செய்து காட்ட பங்கேற்பாளர்களும் அதை தொடர்ந்து செய்தனர். இயற்கை மருத்துவ நிபுணர் சந்திரலட்சுமி யோகாசனங்களின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.